ரொம்ப பேய் பிடிச்சிருந்துச்சு. சர்ச்சுக்கு போன பிறகு குழந்த இல்லாமல் வர சர்ச்சுக்கு போன பிறகு குழந்த கிடச்சி பேய் பிடிச்சி 2 தடவை கோடாங்கி அடித்தாங்க. அந்த பேய் விலகவே இல்லை. எங்கள் அம்மாவும் நீ அவ்வளோதே உன்னை பார்க்க முடியாது, சர்ச்சுக்கு வந்தால் வா, இல்லாட்டா அப்படியே இரு அப்படின்ட்டாங்க. சொல்லவும் நான் சரி அம்மா கூட போவா அப்படின்னு சொல்லி போவோமே. சர்ச்சில் போய் ஜோம் பண்ணி அதுக்கு பிறகு குழந்தைய வந்து உருவாச்சு. ஆலயத்துலேயே அந்த குழந்தை பிறந்து ஆலயத்துலேயே இருந்தோம். அந்த பேயானது இந்த பைபிள் வச்சு ஜோம் பண்ணவே அந்த பேய் விளையிடுச்சு. விளையாடும் பிறகு நல்லா ஆகணும், குடும்பமே நல்லா ஆகணும். சர்ச்சுக்கு வந்த பிறகு இப்போ என் மகன் பெரிய பையனாக இருக்கேன். பெரிய இளவட்டமாகி 25 வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிச்சாச்சு மகனுக்கு. ஆண்டவர் சுத்தத்தில் நல்லா இருக்கணும் இல்லையா, அதே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆண்டவரை ஏற்றுக்கிட்டால் நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் இல்லையா. சூப்பர்.